ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பர் டெலிஷியஸான எக்லெஸ் ரெட் வெல்வெட் கப் கேக். ஸோ இந்த கப் கேக் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் எக்லெஸ் செய்கிறதுனால 3/4 கப்புக்கு மில்க் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது ஓரமாக வச்சிடுறேன். ஸோ இதுக்கு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணுன்னா நீங்கள் எக்ஸ் போட்டு நீங்கள் வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/2 கப்புக்கு சுகர், அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப்புக்கு வந்து பட்டர், சாஃப்டான பட்டர். ஸோ இதை எடுத்து நம்ம கொஞ்சம் நேரம் பீட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ரோஸ் கேண்டி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த ரெசிபியோட லிங்க் கீழே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நார்மல் கப் கேக்கும் நான் வந்து செஞ்சுருக்கேன், கலர்ஃபுல் கப் கேக்ஸ், அதோட லிங்க்கும் கீழே இருக்குது. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் அண்ட் 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் போட்டு நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து சீரீஸை வந்து நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நீங்கள் பார்க்கணுன்னா என் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் பாருங்கள். இது கூட வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மில்க்கும் அப்புறம் ரெட் கலர் ஃபுட் கலரிங்கும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு 3/4 கப்புக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் அண்ட் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சிஃப்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ சிஃப்ட் பண்ணிவிட்டு இது வந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் வந்து நம்ம பண்ணிக்க போகிறோம். ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து நீங்கள் அப்படியே மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுவும் வந்து சிஃப்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடை வந்து ஃபுல்லாமே வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ தேவைப்பட்டால் உங்களுக்கு நீங்கள் இன்னொரு கொஞ்சம் ரெட் கலர் ஃபுட் கலரிங் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கோகோ பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணதுனால கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது. நீங்கள் வந்து கப் கேக் ட்ரே எடுத்துகிட்டு மேலே லைனிங்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நார்மல் பேப்பர் லைனிங்ஸும் யூஸ் பண்ணலாம், பட் சிலிக்கான் வந்து நீங்கள் ரீயூஸ் எத்தனை முறை வேணால் பண்ணுறதுனால ரொம்பவே இது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு திங். ஸோ அதனால் நான் சிலிக்கானில் வந்து 3/4 அளவுக்கு வந்து நான் ஃபில் பண்ணிவிட்டு இது 180 டிகிரி செல்சியஸ்க்கு 25 மினிட்ஸ்க்கு சூப்பராக பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து ப்ளெயினாக இல்லாமல் வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ராஸ்டிங் க்ரீம் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ரூம் டெம்பரேச்சரில் சாஃப்டான பட்டர், இது கூட ஒரு க்ரீம் சீஸ், அதுக்கப்புறமா ஐசிங் சுகர் ஆட் பண்ணி நான் வந்து பீட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இல்லைனா நீங்கள் நார்மல் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங்கும் பண்ணலாம், பட் ரெட் வெல்வெட்க்கு வந்து நீங்கள் க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா பீட் பண்ணிக்கிறேன். அண்ட் நடுவில் வந்து நீங்கள் சுகர், ஐசிங் சுகர் இன்னும் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் நான் டேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை நம்ம பீட் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு நம்ம கூல் பண்ணி வச்சிடணும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம எடுத்து நம்ம கப் கேக்ஸ் மேலே வந்து நம்ம போட்டுக்க போகிறோம். ஸோ கப் கேக்ஸும் வந்து பேக்காகி வந்தாச்சு. ஸோ அது மேலே இருக்க வந்து அந்த லேயரை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஃப்ளாட்டாக ஆக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஃப்ராஸ்டிங் போடலாம். பட் எனக்கு வந்து அது ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் ஃப்ராஸ்டிங் போட்டு அப்புறம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு வந்து இந்த சூப்பரான கப் கேக்கை வந்து சாப்பிட போகிறேன். ஸோ ஃப்ராஸ்டிங்க்கு வந்து நான் 30 மினிட்ஸ் கூல் பண்ணதும் நான் வந்து எடுத்து பைப்பிங் பேக்கில் மாற்றிக்க போகிறேன். ஸோ நான் வந்து பேசிக்காக சும்மா ஒரு கவர் தான் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஸோ ஃப்ராஸ்டிங் மேலே உங்களுக்கு விருப்பப்பட்ட ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணி ஜாலியாக இந்த கப் கேக் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த கப் கேக் எக்லெஸ் ரெட் வெல்வெட் கப் கேக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஹேவ் அ குட் டே.